வணக்கம் நண்பர்களே. சுகர் பேஷண்ட் என்ன எக்ஸசைஸ் செய்யலாம், எப்படி செய்யலாம்னு கேட்குறாங்க. இந்த பார்க்ல எல்லாம் வந்து சுற்றி சுற்றி வரவங்கள பார்த்தா நிறைய நேரம் எனக்கு மன வருத்தமாக இருக்கும். வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்குது. ஒட்டரை அடிக்கலாம், பெருகலாம், துடைக்கலாம், அது எல்லாமே துணி துவைக்கலாம். இதெல்லாம் விட்டுவிட்டு அங்கே இந்த நேரத்தை வீணாக்குற மாதிரி ஒரு குற்றம். ஏன்னா நேரங்கிறது ஆயுளுங்க. கடைசியில் சார் பொண்ணு கல்யாணத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த கண்ணை மூடிட்டா போதும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி டாக்டர் கிட்ட மண்டியிடுற சூழலை பார்த்தா நமக்கு இந்த உடற்பயிற்சிங்கிறது மறந்து போயிட்டோம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், 5 முக்கியமான உடற்பயிற்சிகளை நம்ம விட்டுட்டோம். தண்ணியை கொண்டு வருவோம், குடத்துல விறகு எடுத்துட்டு வருவோம், துணி துவைப்போம், சமைக்கிறதே ஒரு பயிற்சி தான். அம்மிக்கல், உரல், அது மாதிரி வீடை சுத்தம் பண்ணுது. 5 முக்கியமான தொழில்களை விட்டுட்டு அது எல்லாமே செல்போனுக்கும் டிவிக்கும் நம்ம தாரவாத்து கொடுத்துருக்கோம். நான் நம்ம பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்றது, துணி துவைக்கிறத டெய்லி கையில துவைங்க, நல்ல எக்ஸசைஸ். இதுல ஃபர்ஸ்ட் இது டெய்லி வேலை கிடைக்கும். நீங்க யார்ட்டையும் போய் கேட்க தேவையில்ல, நமக்கே டெய்லி வேலை கிடைக்கும். என்னென்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அழுக்கான துணியை இந்த மாதிரி பக்கெட்ல பவுடர் போட்டு, நான் இங்க பெருமையா சொல்றேன், நாங்க வந்து பொன்வண்டு தான் யூஸ் பண்றோம். பொன்வண்டு போட்டு பாருங்க, போட்ட துணிகள் பழித்திடுமே பொன்வண்டு. அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு அப்புறம் சும்மா ஒரு துணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இது என்னுடைய சட்டை அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி சொன்னா தானே எல்லாருக்கும் பிடிக்குது. பைசப்ஸ்க்கு நல்ல வேலை பாருங்க. இப்போ எத்தனை பேர் வீட்டுல கல் இருக்குன்னு தெரியல. இப்போ பைசப்ஸ்க்கு எக்ஸசைஸ் ஆச்சு. அடுத்து இந்த சுகர் பேஷண்ட்ல ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கை இதுக்கு மேல ஐயோ டாக்டர் தூக்க முடியல, வேணாம் டாக்டர் முடியல, அதெல்லாம்க்கு பதிலா இந்த பயிற்சி, இந்த சுழற்சி. மூணாவது பயிற்சி என்னன்னா, அடுத்து என்ன பண்ணணும், இப்ப என்னால பண்ண முடியல, அலசுறோம். அலசுறது எப்படி அலசுறோம்? 1 2. இது என்னன்னு கேட்டா ஆப் ஒர்க் அவுட். அப்படி வச்சுட்டு இப்படி இப்படி பண்றோம். 1 2 அது மாதிரி தெரியல, ஆப் ஒர்க் அவுட். 1 2 3. சோ ஃபர்ஸ்ட் பைசெப்ஸ் காச்சு, ரெண்டாவது ரொட்டேட்டர் கஃப் ஷோல்டர் காச்சு, மூணாவது துணியை நல்லா பிழிஞ்சு நம்ம என்ன பண்ணோம், இது மாதிரி ரெடி பண்ணி 1 by 1 வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு பயிற்சி இருக்கு, மாடி மேல போய் காய வைக்கணும். அது என்ன, குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், உடம்பு ஃபுல்லு, ஸ்பைன் எல்லாம் அப்படி நல்லா ஒர்க் அவுட்டா இருக்கும். அப்புறம் முடியலங்க, அதுக்கப்புறம் சாயந்தரம் 4 மணிக்கு போய் மழை பெஞ்சா கப கப கபன்னு ஓடணும். தூரிச்சுன்னா என்ன பண்ணணும், இடியாப்பம் ரோட்ல வந்தாக்கா இடியாப்பம் புட்டு அப்படின்னா பாத்திரம் எடுத்து ஓடணும்ல, அது மாதிரி மழை பெஞ்சா நம்ம எப்படி ஓடணும், தப்பு திப்பு ஓடி